ராஜேஸ்வரி, இப்போது நாடாளுமன்றத்தின் அந்த முகப்பு பகுதியில் வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்கதையாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதால் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை ராணுவத்தின் தாக்குதல், இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கைகளை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் முதல் முறையாக இப்போது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக மீனவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை அங்கு மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தில் உள்ள கட்சிகளும் திமுக தலைமையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி கட்சிகள், சிபிஐ, சிபிஎம் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தியவாறு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், இலங்கை ராணுவத்தின் அட்டூழியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழக மீனவர்களை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும், மத்திய அரசு அலட்சிய போக்கிலும் கண்டும் காணாமல் போக்கிலும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை ராணுவத்தின் தாக்குதலை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் முதல் முறையாக தற்போது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் போர்க்கோலம் பூண்டிருக்கிறார்கள். அங்கு மத்திய அரசின் கவனத்திற்கும் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும், அதை தாண்டி அவர்களுடைய படகுகள் அங்கே தேசிய உடைமை ஆக்கப்பட்டு ஏறத்தாழ 210 படகுகளுக்கு மேல் கைப்பற்றப்பட்டு இலங்கையிலே இருக்கிறது. நம்முடைய மீனவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான தொடர்ச்சியான நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள். பல முறை MEA இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழக மீனவர்கள் செத்து பிழைக்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இருப்பதை கண்டுகொண்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் அதை பற்றி கவலையே படாமல், அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாமல், அவர்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கு கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தது.